இருக்காங்க, வேகமாக கிடைச்சா எங்களுக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க, அதனால் சான்றிதழுக்கு காசை கொடுக்குறாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கான டைம் ஒரு சான்றிதழ் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும்னா யாராவது இப்போ வேகமாக கிடைக்கணும்னு அவசரக்காரன் இருக்கான்ல, அவசரக்காரன் அவன் லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான்ல, அவன் 2000 ரூபா கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அவனுக்கு ஒரு 1000 ரூபா ஃபாஸ்ட் ட்ராக்கில் வர்றது மாதிரி, இப்போ எப்படி நம்ம ரயில்வே புக்கிங்கில் தக்கல் முறையில் ஃபாஸ்ட் ட்ராக்குக்கு நம்ம எப்படி டிக்கெட்டு முதல் நாள் அர்ஜென்ட்டாக வேணும்னா புக் பண்ணுறோம், அதனால் அதே மாதிரி பண்ணிக்கலாம். காத்திருந்து இயல்பாக நடக்கக்கூடிய 1 வாரத்தில் கிடைக்கிறவருக்கு அதை இலவசமாக கொடுங்க. ரொம்ப அவசரப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ஃபாஸ்ட் ட்ராக்கில் வரணும்னு நினைக்கிறாருன்னா அவர்கிட்ட ஒரு தொகையை இது பண்ணிக்கோங்க. ஒரு தொகையை வச்சுட்டு அரசுக்கு ஒரு வருமானம், அங்கே இப்போ இதுக்காக கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய அலுவலர்களுக்கு அதுலேருந்து ஒரு இன்சென்டிவை கொடுங்க. ஒரு வட்டாட்சியரோ அல்லது ஒரு துணை வட்டாட்சியரோ, ஒரு வருவாய் ஆய்வாளரோ, ஒரு கிராம நிர்வாக அலுவலரோ, அவருக்கு ஒரு இன்சென்டிவ் போகட்டும். ஒரு மாத வருமானமாக கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கம்பீரமாக அதை வாங்கிக்கிட்டு, சட்டப்படி அதை வாங்கிக்கிட்டு ஒரு கம்பீரத்தோடு அவங்க பணியாற்றுவாங்க. அவங்க தேச நிர்மாணத்தில், ஒரு புதிய சமூக மேம்பாட்டிற்கான உருவாக்கத்தில் அவர்கள் கம்பீரமாக பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனப்பாங்கில் ஒரு அந்த மோசமான ஒரு உளவியல் அவங்க இருக்கிறதா எனக்கு தோணுது. அதனால் இது போன்ற இதுதான் சரியான ஒரு முறைன்னு நான் சொல்லலை. இதை போல் அரசாங்கம் ரொம்ப யோசிக்கலாம். நிச்சயமாக இது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால்